ஹாய், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாம். இது ஈஸி அண்ட் சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு புளி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் இருக்கும்ல, வீட்டு மிளகாத்தூள்னு, அது ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சிடணும். நான் என்ன பண்ணேன்னா, புளி தண்ணி ரொம்ப அதிகமாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது கொஞ்சம் திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அது மாதிரி கொஞ்சமாக புளி தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா புளிப்பு அதிகமாகக்கூடாது மீன் குழம்புல. ஸோ அதனால் கடைசியாக வந்து புளிப்பு கம்மியாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் எடுத்து வச்ச லெஃப்ட் ஓவர் அந்த புளி தண்ணியும் சேர்த்து தனியாக கரைச்சி வச்சுட்டேன். அது கூடவே கல்லுப்பும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் நல்லா தாராளமாக ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சதும் கடுகு வேணுன்னா போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து அந்த கருவடகம்னு ஒன்று சொல்லுவோம்ல, அது போட்டால் மீன் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கருவடகம் தான் சேர்த்தேன், அதனால் கடுகு சேர்க்கல. கடுகு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் நான் வந்து இடித்து சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்படியே கட் பண்ணி சேர்த்தோன்னா அது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இடித்து சேர்த்தோன்னா அதோட சாரெல்லாம் இறங்கி நல்லா ருசியாக இருக்கும் மீன் குழம்பு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதும் 2 பச்சை மிளகாய் வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க. அது காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து 2 தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா அதாவது நல்லா தொக்கு மாதிரி ஆகணும். அந்த வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். தொக்கு மாதிரி ஆனதும் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அது கூட கலந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது நல்லா வந்து ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் கூட நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசம்லாம் போகணும், அந்த மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போகணும். இந்த டைமில் நம்ம வந்து மீனை சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே ஷாரி ஃபிஷ்ஷுன்னு ஒரு ஃபிஷ் இருக்கும், அந்த ஃபிஷ் தான் நான் இன்றைக்கி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மீன் குழம்பு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வந்து கொதிக்கணும். மீன் ஒரு கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.